ඔහොම කිව්වට විජිත හේරත් විදේශ කටයුතු අමාත්‍යතුමා නුවර ගිහිල්ලා අර මුස්ලිම් ජාතිකයන් පිරිසක් එක්ක කරපු සාකච්ඡාව. ඒකෙදි ඇත්තටම අවුරුදු දශක ගණනාවක් මේ රටේ අර මහජාතියක් විසින් සුළුතරේ පාලනය කරා කියන හැඟීමනේ මිනිසුන්ගේ අද කතාවෙන් එන්නේ. ඉතින් විජිත හේරත් ඇමතිවරයාත් කියනවා නෑ මේක තමයි අපේ තීරණය. මේක අපි ජාතික ආගමික පදනමින් නෙමෙයි පාලනය කරන්නේ. නමුත් ඔවුන්ට තියෙන අත්දැකීමත් එක්ක තමයි ඔවුන් කතා කරන්නේ. අවුරුදු හැම ආණ්ඩුවක්ම කුමන පදනමින් හෝ සනසන්න හෝ එහෙම නැත්නම් වෙන පදනමින් හෝ මුස්ලිම් ජාතිකයන් කැබිනට් මණ්ඩලයට පත් කරලා තියෙනවා. ඉතින් ජනතාවත් ඒකට පුරුදු වෙලා දිනවා. ඔබ හිතනවාද ඔබේ ආණ්ඩුව මේ විදිහට තීරණ ගත්තා නෑ අපි වැඩ කරන්නේ එහෙම ජාතික පදනමින් නෙමෙයි ආගමික පදනමින් නෙමෙයි පොදුවේ හැමෝම මිනිස්සුયો කියලා. ඒක යයි කියලා මිනිසුන්ට ඒක මිනිසුන්ට ඒක මේ විදිහට ඇඩ්‍රස් කරන්න පුළුවන් කියලා හිතනවාද? ඇත්තට වසර ගණනාවක් තිස්සේ මේ මුස්ලිම් නියෝජනයක් සහිතව තිබිච්ච තැන්වලට මුස්ලිම් නියෝජනයන් ඉවත් කළා මේක අපේ විදිහ කියලා ඒ විදිහට ඇඩ්‍රස් කරන්න පුළුවන් වෙයි කියලා ඔබතුමාලා හිතනවාද රජයක් விதிයට? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை. இன்னும் கேபினட் அமைச்சரவை தொடர்பான பிரச்சனைகள் சமூக ஊடகங்களிலே பேசுபொருளாய் கொண்டுதான் இருக்கு. இது இனவாதம் என்று சிலர் சொல்கிறார்கள், இல்லை இது என்பது உரிமை என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படியாக பரவலான ஒரு வாத பிரதிவாதம் சமூக ஊடகத்திலே போய் அது முஸ்லிம் சமூகத்திலும் பரவலாக இது பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே நாங்கள் நியூஸ் நாவ் ஒரு வாக்கெடுப்பு நடத்தினோம். எங்களுடைய வாசகர்களுக்கு மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு. அதிலே 87% மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது உரிமை, முஸ்லிம்களுடைய உரிமை, இதை நாங்கள் கேட்க வேண்டும் என்றார்கள். இன்னும் ஒரு சாரார் 13% மாணவர்கள் தான் சொல்கிறார்கள் இது இனவாதம், கேட்கக்கூடாது இது சொல்லுகிறார். இந்த 13% மாணவர்களின் கருத்துக்கள் அரசாங்கமும் இருக்கிறது. அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களான ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ், அமைச்சர் விஜித ஹேரத், அமைச்சர் விமல் ரத்நாயக்க, இவர்கள் எல்லோரும் இதை ஒரு இனவாதமாகத்தான் சமூகத்திலே சொல்லி வருகின்றார்கள். இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் இனவாதம், இனவாதம் பரப்புகின்ற வகை முஸ்லிம்கள் பேசக்கூடாது. நீங்கள் புதிய கண்ணோட்டத்தில் எங்களுடைய அரசாங்கத்தை அவர்கள் முஸ்லிம் அமைச்சர்கள் கேபினட்டிலே இருந்து என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். இதே கேள்வித்தான் முஸ்லிம் சமூகமும் கேட்கிறது. எங்களுடைய முஸ்லிம் அமைச்சர்கள் கேபினட்டில் இருந்து என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் இந்த 75 வருடமாக எல்லா தலைவர்களும் கேபினட் அமைச்சர்களும் என்ன செய்தார்கள் கேள்விக்குள்ளால் தான் முஸ்லிம் அமைச்சர்கள் அடைக்க வேண்டியிருக்கிறது என்ற கருத்தும் பேசப்படுகிறது. முஸ்லிம் அமைச்சர்கள் கேபினட்டில் இருந்த பொழுதுதான் திகன, அம்பார, பானுகம கலவரங்கள் எல்லாம் நடந்தன என்று அவர்கள் சொல்லுகின்றார். මුස්ලිම් ජනතාව වැඩිම ප්‍රහාරයකට අඩත්වයට ලක් වෙන වෙලාවල මුස්ලිම් ඇමතිවරු කැබිනට් එකේ හිටියා. දර්ගනගර ගහනකොට හිටියා. දිගන, අම්පාරේ, ගින්තොට ඊට පස්සේ කාලෙකදී ඔය ගම්පහ දිස්ත්‍රික්කයේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ සමහර තැන්වල මුස්ලිම් කඩ ගිනි තියනකොට මුස්ලිම් ජාතිකයන් පහර දෙනකොට මුස්ලිම් ඇමතිවරු හිටියා. இதே கருத்தில் தமிழர்களும் தமிழர் அடிவாங்குகின்ற பொழுதெல்லாம் தமிழ் அமைச்சர்கள் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த வாதம் எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பது சொல்ல தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு தகுதியின்மைக்கான காரணமாக அமைச்சர் இதிலே சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் கேபினட்டிலிருந்து என்ன செய்தார்கள், ஆகவே நாங்கள் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலே அக்கறை கொண்டு கேபினட்டை முஸ்லிம்கள் இல்லாத அமைச்சர்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்வது போலதான் இருக்கிறார். அவர்கள் பாஸ் ஆகவில்லை. 75 வருட காலமாக அமைச்சரவையிலிருந்து அவர்கள் பாஸ் ஆகவில்லை, அவர்களை ஃபெயில் ஆகியிருக்கிறோம். ஆகவே முஸ்லிம் அமைச்சர்கள் நாங்கள் எடுக்கவில்லை என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார். நாங்கள் ஒரு ஆளுநரை நியமிக்க இருக்கிறோம், டெபியூட்டி மினிஸ்டர் நியமிக்க இருக்கிறோம், இப்படியாக கம்பா மாவட்டத்துக்கு முதல் முறையாக ஒரு நேஷனல் லிஸ்ட் கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் இந்த இதுக்கு நியாயப்படுத்தினார்கள். அப்படி இருக்க நீங்கள் கேபினட் அமைச்சர் கேட்கிறீர்கள், இது இனவாதம் அல்லவா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். உண்மையில் இலங்கையுடைய புரோட்டோகால், அதாவது பதவி நிலை ஒழுங்கு வரிசை எடுத்து பார்த்தால் அது முதலாவதாக ஜனாதிபதி இருக்கிறார், அடுத்ததாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், 10வது இடத்திலே டெபியூட்டி ஸ்பீக்கர் இருக்கிறார். ஆகவே அதிகார ஒழுங்கிலே 10வது இடத்தில் தான் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற டாக்டர் ரிஷி சாலி அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் கேபினட் மினிஸ்டர் என்பவர் அதிகார ஒழுங்கில் 10வது இடத்தில் இருக்கின்ற பிரதி சபாநாயகர் பதவி உங்களுக்கு தந்திருக்கிறோம் தானே, ஏன் 6வது இடத்திலே இருக்கின்ற கேபினட் மினிஸ்டரை கேட்கின்றீர்கள் என்று சிலர் நியாயப்படுத்துகின்றார். உண்மையிலேயே அதாவது உங்களுக்கு முள்ளு தந்திருக்கிறோம் தானே, ஏன் இறைச்சியை கேட்கின்றீர்கள்
என்று நாயிரம் கேட்பது போல் இருக்கின்றது. நாங்கள் தகுதியானவர்களுக்கு மோஸ்ட் கேப்பபிள் ஆட்களுக்குத்தான் நாங்கள் இந்த பதவியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வது உண்மையிலே முஸ்லிம் சமூகத்தை வெக்கி தலையை குனிய வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன்னா அப்படின்னா முஸ்லிம் சமூகத்திலே தகுதியானவர்கள் இல்லை. ஏன் இப்படியான கேள்வி அவர்கள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள்? தகுதியாளர்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்ப வேண்டி வருகிறது. ஏனென்றால் நேஷனலிஸ்ட்ல அப்படி தகுதியானவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர முடியாது என்றிருந்தால் அவர்களை உள்வாங்குவதற்காகத்தான் நேஷனலிஸ்ட் இருக்கிறது. அப்படித்தான் GL பீரிஸ் அவர்கள் ஒரு துறை சார்ந்தவர் என்ற வகையிலே கடந்த காலங்களிலே நேஷனலிஸ்ட் கூடாக அரசுக்கு இந்த கபினட்டுக்கு உள்வாங்கப்பட்டார். ஏன் அப்படி ஒரு முயற்சி எடுக்கவில்லை? தகுதியானவர்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லை என்றிருந்தால் அப்படி முழு நாட்டிலுமே யாருமே இல்லையா? 20 லட்சம் முஸ்லிம்களுமே யாருமே இல்லையா? அப்படி ஒருவரை தேசிய பட்டியல் உள்வாங்கி அவரை ஏன் கபினட்டுக்கு நியமிக்க முடியாமல் போனது என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்தது, கபினட்டில் இருக்கின்ற எல்லோருமே தகுதியானவர்கள் தானா? எலன் மஸ்க், பில் கேட்ஸ் போன்றவர்கள் தானா எங்களுடைய கபினட்டில் இருக்கிறார்கள்? எல்லோரும் தகுதி படைத்தவர்கள் அப்படியா இருக்கின்றார்கள்? ஒரு கணக்குக்கு நாங்கள் இருக்கின்ற அமைச்சை கபினட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட், நகர அபிவிருத்தி கட்டுமானம் வீடமைப்பு அமைச்சராக இருக்கின்றவர் ஒரு சீனியர் லெக்சரர், மீன்பிடி, நீரியல், கடல் வளம் மற்றும் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் இதற்கெல்லாம் துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? சரி, ஜனாதிபதி எடுத்துக்கொள்வோமே. ஜனாதிபதியின் கீழால் டிஜிட்டல் எக்கானமி வருகிறது, டிஃபென்ஸ் வருகிறது, நிதி வருகிறது. இதிலெல்லாம் நம்ம ஜனாதிபதி துறை சார்ந்த ஒருவர் தானா? இதுக்குரிய தகுதி ஜனாதிபதிக்கு இருக்கிறதா என்று கேட்டால் தகுதி அடிப்படையில் நியமிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அது முஸ்லிம்களை குறிவைத்து சொல்வதற்கான ஒரு காரணமாகத்தான் பொதுவாக கருதப்படுகிறது. சரி, அப்படியே வைத்து கொண்டாலும் முஸ்லிம் சமூகத்திலே பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டவர், NPP மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டவர்களில் ஒரு லாயர் இருக்கிறார், அஸ்லம் லாயர் இருக்கிறார், அர்கம் இலியாஸ் இன்ஜினியர் இருக்கிறார், டாக்டர் ரிஜுசாலி ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு டீச்சர் என்ற வகையில் முனீர் முலாஃபர் மௌலவி இருக்கிறார். இப்படி அவர்களும் துறை சார்ந்த ஏதோ ஒரு தகுதியுடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றிருந்தால் ஏன் இந்த தகுதியின்மை என்ற குற்றச்சாட்டை முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் வருகிறது என்று கேள்வி எழுகிறது. அப்படியானால் இனவாத ரீதியாக நீங்கள் கேட்பது இனவாதம் என்றிருந்தால் இனவாதத்தை தவிர்ப்பதற்காக வேண்டியாவது கபினட்டிலே ஒரு முஸ்லிம் அமைச்சர் நியமித்திருக்கலாம் தானே? சிங்கப்பூரிலே பார்ப்போம். சிங்கப்பூரிலே அவருக்கு பிரதமருடைய ஆட்சி நடக்கிறது. சிங்கப்பூரிலே ஜனாதிபதியாக ஒரு சிறுபான்மை ஒருவர் தான் வர வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். தற்பொழுது தர்மன் சண்முகரத்னம் என்கின்ற ஒரு தமிழர் சிங்கப்பூரிலே ஜனாதிபதியாக இருக்கின்றார். அதற்கு முன்னர் ஹலீமா என்கின்ற முஸ்லிம் பெண்மணிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். இப்படியாக ரொட்டேஷனிலே அவர்கள் சிறுபான்மை இனத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அப்படியாவது இந்த கேபினட்டிலே இவ்வளவு 1000 வருடமாக வருகின்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்ற வகையிலாவது ஏன் அவர்கள் ஏன் கொடுக்க முடியாமல் இருந்தது? இது இனவாதமா அல்லது அமைச்சு பதவி கேட்பு இனவாதமா என்பது பொதுவாக முஸ்லிம் சமூகத்துக்கு இன்னும் புரியாமல் இருக்கிறது. இன்னொரு கருத்தையும் இங்கு சொல்கின்றார்கள். ஏன் முஸ்லிம் அமைச்சர் ஒரு இருக்க வேண்டும் கேபினட்டிலே? நாங்கள் அவர்களுடைய விவகாரத்தை பேசுகிறோம் தானே, நாங்கள் அதிலே பேசி உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் எடுத்துக்கொண்டால் சரிதானே, ஏன் ஒரு கேபினட் அமைச்சர் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். பொதுவாக இலங்கையிலே தற்பொழுது கூடுதலாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்பது. 53% பெண்கள் இருக்கிறார்கள். ஆகவே பாராளுமன்றத்தில் 53% பெண்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட எழுகின்றது. அந்த வகையில் பெண்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கேபினட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் பெண்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது ஒரு பெண் அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நியாயம். அந்த வகையில் 2 பெண்மணிகள் அங்கே இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே. அப்படியான முஸ்லிம்களுடைய விவகாரம் பேசுகின்ற பொழுது ஏன் அங்கு ஒருத்தர் இருக்கக்கூடாது? அமைச்சர் விஜிதேயர சொல்லியிருந்தார், நாங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை வைக்க மாட்டோம். මුස්ලිම් විවාහ නීතිය වෙනස් කරන කිසිදු තීන්දුවක් අපි අරගෙනත් නැහැ. අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ එහෙම දෙයක් සඳහන් වෙලත් නැහැ. ඒ නිසා දැනට පවතින මුස්ලිම් විවාහ නීතිය ජාතික ජනබලවේගයේ රජයක් යටතේ වෙනස් කරන්නේ නැහැ. முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை வைக்க கூடாது என்பதுதானா முஸ்லிம் சமூகத்திலே கோரிக்கை? நீங்கள் கை வைக்க வேண்டும். முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை வைக்க வேண்டும், திருத்தப்பட வேண்டும். அகில இலங்கை ஜமியத் உலமா கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது.
அவை கை வைக்க மாட்டோம் என்பதனூடாக என்ன கருதுகின்றோம்? அவருக்கு இந்த விடயம் தொடர்பான தெளிவான அறிவு இல்லை என்பது. ஆகவே இந்த விடயத்தை யார் கேபினட்டிலே பேசுவது? நாங்கள் இதெல்லாம் பேசி அவங்களுக்கு தருகின்றோம் என்று சொன்னால், இப்படி இது தொடர்பான அரைகுறை அறிவுடன் கேபினட்டிலே இருப்பவர்கள் எப்படி இந்த விடயத்திலே தீர்வு தரப்போகிறார்கள் அல்லது இதற்கான சட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்ற கேள்வியும் வருகிறது. ஆகவே கேபினட்டில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யாரும் வர தேவையில்லை, நாங்கள் பேசி தருவதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற போக்கிலே பேசுவது முஸ்லிம் சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் சாதகமானது என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்ததாக தகுதியின்மை என்றிருந்தால், முஸ்லிம் சமூகத்திலே தகுதியின்மை இருந்தால் தகுதியான அமைச்சு செயலாளர் ஏன் நீக்கப்பட்டார்? இலங்கையிலே அமைச்சுக்களின் செயலாளராக முஸ்லிம்கள் தெரிவு செய்யப்பது மிகவும் குறைவு. அது எல்லா அரசாங்கங்களும் செய்து வந்த ஒரு குறைபாடு தான். NM ஜுனைத் நலிமி அவர்கள் பல அமைச்சுக்களிலே செயலாளராக இருந்திருக்கிறார். முகமது ரஃபீக், காத்தாங்குடியை சேர்ந்த முகமது ரஃபீக் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். அமீர் நலிமி அவரும் கூட ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறார். கடைசியாக தற்பொழுது அரசாங்கம் வந்த பொழுதும் கூட அமைச்சு செயலராக இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே முதலீட்டு ஊக்குவிப்பு சபை செயலாளராக இருந்து கடமையாற்றி இருக்கிறார். அது ஜனாதிபதி கீழால் வருகின்ற ஒரு அமைச்சு கீழ் வருகின்ற ஒரு செயலாளர். ஆகவே ஒரு அமைச்சு செயலாளராக முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், நேரடியாக ஜனாதிபதி அமைச்சுக்கு கீழே. அவர் இந்த அரசாங்கம் வந்தது பின்னர் வர்த்தக அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது புதிய அமைச்சு செயலாளர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வளவு தகுதியான ஒருவர் SLAS அரச நிர்வாகத்துறை பரீட்சையில் பாஸ் பண்ணி பட்டம் எடுத்த ஒருவர், நிர்வாகத்துறை மிகவும் சிறப்பாக செய்தவர், அவ்வளவு தகுதி இருந்தும் நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஆகவே முஸ்லிம் சமூகத்தில் தகுதி இல்லாதவர்கள் இருப்பதனால்தான் நாங்கள் ஓரம் கட்டுகிறோம் என்றிருந்தால், தகுதியானவர் ஓரம் கட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர் ஒரு ஹாஃபிஸ், அவர் ஒரு மார்க்க அறிஞர், தனது பணியை சிறப்பாக செய்கின்ற ஒருவர். அவர் தற்பொழுது நீக்கப்பட்டு வீட்டிலே அவர் முடங்கி இருக்கின்றார். The current situation in the country, the percentage of FDI in the GDP is around 1%, whereas in other jurisdictions, similar emerging economics like India and Bangladesh and all, it is closer to 2%. ஒரு இவ்வளவு திறமையான ஒரு தனி மனிதரை, தகுதியான ஒரு மனிதரை வீட்டிலே முடங்கி விட்டு இணையவர்களுக்கு பதவி கொடுப்பதாக இருந்தால் இது நாங்கள் என்னவென்று அழைப்பது. ஆகவே தகுதி என்ற முஸ்லிம் சமூகத்திலே தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்வது முஸ்லிம் சமூகத்தையே வைக்க தலை குனிக்க வேண்டிய துணிய வைக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் கருத முடியும். ஆகவே அரசாங்கத்தின் ஆரம்பத்திலிருந்தே முஸ்லிம் சமூகம் பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றது என்பதனை முஸ்லிம் சமூகம் பல வேறு வழிகளிலும் ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றது. இந்த தவறு உண்மையிலேயே தவறு. இந்த தவறை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி செய்யாமல் இந்த கட்டத்தை தாண்டி போகின்ற பொழுது இன்னும் 5 வருடங்களுக்கு முஸ்லிம்கள் அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் தான் இந்த நாட்டிலே வாழப்போகின்றார்கள். ஆகவே எல்லோரையும் நாங்கள் நினைத்து செயல்படுகின்றோம் என்கின்ற பொழுது, ஒரு சமூகத்தை மட்டும் ஓரம் கட்டி செல்கின்ற பொழுது இதே நாட்டிலே ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக அல்லது அரசாங்கத்துடைய இனவாதமாக இதனை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இந்த தவறை திருத்திக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமூகத்துடைய கோரிக்கை. ஐக்கிய ராச்சியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கேம்பஸில் கற்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளோமா இன் டீச்சர் ட்ரைனிங், டிப்ளோமா இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், டிப்ளோமா இன் இங்கிலீஷ். நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பை ஏற்படுத்தி பதிவு செய்யலாம். முதல் 100 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். 6 மாத டிப்ளோமா பாடநெறியின் பின்னர் 1 வருட ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை தொடரலாம். BMICH இல் பட்டமளிப்பு. மேலதிக விவரங்களுக்கு www.amazoncollege.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் 079491918 07652046005 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்.